வாட்ஸ்அப் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை என்னோடய சேனலில் இருக்க வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன் வீடியோ. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 days வந்து லாங் ரைட் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். ஸோ அதோடைய 3rd எபிசோடு தான் இது. ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோடும் 2nd எபிசோடும் என்னோடய சேனல்லே இருக்குது. நீங்கள் அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ அதனால் அது மறக்காமல் பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ காய்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:20. இந்த ரிசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நேராக போய்ட்டு காவேரியில் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஒரு நேரம் அப்படியே சும்மா பக்கத்தில் உட்காந்து சும்மா ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே நான் அதை காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போகுது. இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு சின்ன படகு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அதில் பசங்க 2-3 பேர் ட்ரை பண்ணாங்க. எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் போகல. ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நான்வெஜ்ஜுன்னு சொன்னாங்க, வெயிட்டாக போய்ட்டு சாப்பிட வேண்டியதுதான். செம வெயில் அடிக்குதுங்க, அதனால் எங்கேயுமே போகல. அப்படியே அந்த ஓட பக்கத்துலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சும்மா அப்படியே கதை பேசிவிட்டு நைட் ரைட் ஒன்று வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுது. இவ்வளோ நேரம் எங்கடா போனேன்னு கேட்காதீங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இங்கே வந்துட்டாலே பைக்கர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாலே சுத்தமாக வந்து இந்த விளாக் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டே போயிடுதுங்க. செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் தூங்கினேன், அதுக்கப்புறம் இப்போ தான் எந்திரிச்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் சஃபாரி மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. 45 minutes அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜீப்பில் உள்ளலாம் இல்லை, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது. அதில் நம்ம மேலே ஏறி நின்றுக்க வேண்டியதான். அப்படியே ஏதோ ஒரு டாப் பிளேஸ்க்கு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்றது தான். கொஞ்சம் லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அங்கே விளாக் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதுவும் நைட் டைமில் கூப்பிட்டு போகிறாங்க. மேக்ஸிமம் பகலில் தான் இதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் இப்போ போக போகிறோம். உட்கார்றதுக்கெலாம் வேலையே கிடையாது, உள்ளே போகிறதுக்கும் வேலை கிடையாது. ஏறி இப்படி நின்றுட்டு ஒரு கம்பியை பிடிச்சிக்க வேண்டியதான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பைக்லாம் இங்கே நிற்கிது. இங்கேருந்து வெளியில் போகிறதே வந்து ஆக்சுவலாக ஒரு ஆஃப் ரோடிங் தான். ஏன்னா வந்து உள்ளே வரும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்,
ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. லைட்டாக ஃபாக் ஆகிருக்கு, ரொம்ப மைல்டாக அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் தெரியுது. No problem, no problem. We are all shot. Thanks for remembering. वही तो चुप रहते सब. डक 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 डक. போகிற வழியிலே அங்கங்கே மரம் செடிலாம் வந்து மண்டையில் அடிக்குதுங்க. இவனை தோட்ட ஹெல்மெட். राइट साइड हैंड प्रोटेक्ट करो. ओ भाई हां इसी से आई है. अरे அப்ப ஐல லைட் தான் படுத்துது. கலக்குது. ஆக்சுவலாக இதில் பைக் ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் வந்து இந்த ஜீப்பில் போயிட்டுருக்கோம். No problem. More than राइट साइड में ट्री देख के. yes, we have seen. अरे मेरे को देखो. हाँ कितनी बार कर चुका. ओ मम्मी. Just imagine if we are snake fall. Yeah. If this vehicle has a windshield, it would be really good. வண்டியில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டார்ச் ஒன்று கையில் வச்சுருக்காங்க. அந்த டார்ச் வச்சு தான் அப்படியே அடிச்சுட்டே போகிறாங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸு பாருங்கள், அப்படியே தெரியுது பாருங்கள் லைட்டாக. கைஸ், அந்த அட்வென்ச்சர் ரைட் போயிட்டு வந்துட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டார்ச் ஒன்று கையில் வச்சுக்கிட்டாங்க. அதை அடிச்சுட்டே அப்படியே போகிறாங்க. அதாவது கொஞ்சம் வழி மட்டும் தெரிகிற மாதிரி, சுற்றி ஃபுல்லாக இருட்டு தான். அது கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே வண்டி நல்லா சேஃபாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளும் பார்க்குறோம்ல. ஆனால் கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டு அப்படியே வண்டி நிறுத்திட்டு டக்குன்னு ரிவர்ஸ் அப்படியே மேலே ஏறின இடத்துலேருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்தாங்க பாருங்கள். அப்படியே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி எல்லாருமே செம்மையாக ஜெர்க் ஆகிட்டோம். சில பேர் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, போதுவதோடு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால் அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். அது மாதிரி வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆஃப் ரோடுங்க. நல்ல ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து வண்டி ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லை, அந்த 4 வீல் ஜீப் இருக்குது பார்த்திங்களா, 4 வீல் டிரைவ், அதில் மட்டும்தான் போக முடியும். அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த ரெசார்ட்டோட ஓனரு. செம்ம ஸ்கில்டுங்க, வேறு லெவல். அவர் இன்னுமே சூப்பராக எல்லாமே நிறையா பண்ணியிருப்பார். பட் எல்லோரும் பயந்து அப்படியே வண்டியை போட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போது நிறுத்துங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போயிருக்கலாம். ஏன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா, சுத்தமாக கிரிப்பே கிடையாது. ஏன்னா ரோடு அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அட்வென்ச்சரில் அப்படி தான் இருக்கும். சுத்தமாக கிரிப்பே இல்லை, பிடிக்கிறதுக்கும் எதுவும் இடம் இல்லை. ஏன்னா வண்டியில் வந்து நாங்கள் 15 பேர் தான் மினிமம், அதில் வந்து 15 பேர் தான் மேக்ஸிமம் அதில் போகலான்னு நினைக்கிறேன். நாங்கள் 17 பேர் போயிருந்தோம். அதனாலே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வண்டி மேலே ஏறிச்சு. சுத்தமாக வந்து பிடிக்கிறதுக்கு எதுவும் கம்பி இடம் எதுவுமே இல்லை. அதனால் ஃபோனை வந்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் க்ரிப்பு தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்போ ஒரு 9:30 இருக்கும். கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே சில் பண்ண வேண்டி தான். ஜேபி அல்லது விவோ எப்படி வரும்? இப்போ பாரு வரும். The next day. ஸோ கைஸ், அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு 11 o'clock நாங்கள் எல்லாருமே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். நானும் என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பைக்கில் டைப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தேன்.
என்னாச்சுன்னா நான் கோப்ரோவில் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசுனது எதுவுமே சுத்தமாக ரெக்கார்ட் ஆகலை. அது எதனால் அப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மைக்கு இந்த ஒயர் எல்லாமே ப்ராப்பராக நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இது ஏன் அப்படி ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சுத்தமாக எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் கோப்ரோ ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. எனக்கு இது வந்து அங்கே ஸ்பாட்டில் வந்து என்னால் இதை செக் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுக்குறேங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்கான ஃபுட்டேஜ். என்ன ரீசன் அப்படின்னா, பசங்க முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. நானும் கேப்டன் ஹுமாயூன் நாங்கள் 2 பேரும் வந்து கடைசியாக தான் போனோம். நாங்கள் போயிட்டுருக்கும்போது வழி மாறி போயிட்டோங்க. அதுவும் இல்லாமல் அங்கே கூகுள் மேப் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. நிறைய சின்ன சின்ன பாதை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு வழியுமே சுத்தமாக கூகுளில் காட்டவே இல்லைங்க. வெறும் பிளாங்காக இருந்துச்சு. அதனால் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டோங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கங்கே 1-2 வீடு இருந்துச்சு. அதில் ஒரு வீட்டில் மட்டும் அந்த வீட்டில் இருக்கவங்க வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வழி கேட்டு அவங்க சொன்ன மாதிரி அப்படியே போயிட்டு ஒரு வழியாக மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோங்க. ஓகே காய்ஸ், எங்கேயுமே நிறுத்தலை, அப்படியே போயிட்டே இருக்கோம். நிறுத்தினோடனே தோணலைங்க. ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது எப்படியோ எப்போதும் ஒரு மாதிரி டல்லாக போர் அடிக்கும். அதனால் எங்கேயுமே நிறுத்தாமல் நாங்கள் மட்டும் போயிட்டே இருக்கோம். மோசமான ரோடு. காய்ஸ், இப்போ தான் சாப்பிட்டோம். செம்ம சாப்பாடுங்க. ஆனால் ரொம்ப ரேட்டுங்க. அது ஏதோ மேங்களூர் ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க. செம்ம எக்ஸ்பென்சிவ். நான் எல்லோரும் ஒன்றா வந்ததுனால அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கல. ஓகே, ஒரு வழி ஆகிட்டோம். பட் வெளில எடுத்துட்டேன். மணி வந்து 5 கிட்ட ஆக போகுதுங்க. அங்கே போயிட்டுருக்காங்க நம்ம பாய்ஸு. ஓகே, பிடிச்சிட்டோம் பசங்களை. இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் இந்த ஹைவேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடம். அதுக்கப்புறம் சிட்டிங்க, டிராஃபிக்ங்க, கடுப்புங்க. ஐயோடா. ஹைவேவே டிராஃபிக்காக இருக்குது. மைசூர்லேருந்து இன்னும் வெளியில் போகலன்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு ரூமில் வந்து நிற்கிறே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கன்னு தெரியும். செம்ம டிராஃபிக்குங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால இந்த 2 நாள் லீவில் ஊருக்கு போயிட்டு எல்லோரும் ரிட்டர்ன் வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி ஒரு 10 கிலோமீட்டராக இருக்குங்க. பெங்களூர் அவுட்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக நவுந்து வந்துட்டு இருந்தோம். அவ்வளோ டிராஃபிக்ங்க. ஒரு வழி ஆகிட்டோம். அதிலே வந்து ஒரு சில இடத்துல வந்து எப்பா முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று இந்த டிராஃபிக் குறையுன்னு பார்த்தா, ஆனால் டைமாக அதிகமாகிட்டு தான் இருக்குது. சரி கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அப்படியே டேரெக்டாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வழி ஆயிடுவோம். அதுவும் நைட் டைமில் ஆல்ரெடி டயர்டாக இருக்கும். நைட் டைமில் ரைட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேயே ரூம் எடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு காலையில் மறுபடியும் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புவோன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துட்டுருக்கு. இன்னும் சாப்பிடல. லைட்டாக இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். ஸோ நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம் கைஸ்.